அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்கள் வணக்கம். இன்னைக்கு வந்து நைஜீரியன் சிக்கன் ஸ்டீவ் அப்படின்னா கோழியை வந்து பொரிக்கிறது, அப்புறம் மட்டும் குழம்பு போட்டு வேவிக்கிறது. இன்னைக்கு நைஜீரியன் ஸ்டைலு சிக்கன் ஸ்டீவ். இது வந்து கொஞ்சம் தக்காளிலாம் நிறைய போட்டு செய்யறது. சரி, கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு அது பண்ணோம். அது பண்டா நிலை. அது வந்து முட்டை சம்பல். முட்டை சம்பல், மலேசியன் முட்டை சம்பல். மலேசியன் முட்டை சம்பல், வெள்ளரி, சைவ பொரியல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சம்பல் ஃபைவ், 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்றியா? ஸ்டார்ட். வெறும் தக்காளி வந்ததா? தக்காளி, பட்டை, கிராம்பு. இது ஒரு தட்டு குடிக்கிறியா? நல்லா இருக்கு. நாட்டுக்கோழியா? கெட்டியா இருக்கு. ஆனால் நார்மலாக நம்ம குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு வச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும் வைக்கிறது. பெரிய வேலையா? ஆனால் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். நல்லா இருக்கு. உப்பு சரியா இருக்கு. இதுல லெக் பீஸா? லெக் பீஸ், சிவப்பு லெக் பீஸ். சுடுது. நல்லா வந்துருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு, நல்ல ருசி. புட்டாசி முடிய போகுது, சாரி புட்டாசி ஆட்டிய போகுது. இன்னைக்கு ஒரு மாசம் கறி சாப்பிட முடியாது. தலை ராசி தலை வந்து கேட்கும். பெரும்பாலும் கறி சாப்பிட்டாவே டைம் அதிகமாகுது. அதுக்குள்ள 3 நிமிஷம் ஆகி போச்சு. 4 நிமிஷம் சாப்பிட்டுங்க. இன்னும் நாட்டுக்கோழி கெட்டி வர. 2வது லெக் பீஸா? காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அது போக போக காரம் தெரியும். ஃபர்ஸ்ட் காரம் இல்லை, சாப்பிட சாப்பிட காரம் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லை பேசிக்கலாமா? குழம்பு காரமாக போயிடுமான்னு தான் வைக்கலாம். வெள்ளை சாப்பாட்டுக்கு அருமையாக இருந்துச்சு. காரம் தெரியுது. வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் வாங்கி போட்டிருந்தா காரம். நல்ல காரம். இது ஸ்பைசி நைஜீரியன். ஸ்பைசி நைஜீரியன். அவங்க இன்னும் வந்து இதுல இன்னும் சிறப்பு மிளகா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. போன டைம் வந்து ஒரு விடுகதை போட்டிருந்தோம், வெள்ளையிலே மஞ்சள் புதையல் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த இலையில இருக்கிறது தான் அதுக்கு பதில்.
இதுதான் அது வேல். காரம் அதிகமாக இருந்தால் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கடிச்சிங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் கடிச்சிங்கன்னா சரியாகும். காரம் அதிகமாக ரொம்ப வராது. எரியுது இல்லை. அதாவது தனியாக சாப்பிடும் தெரியல, சோறு போட்டிருந்து அவ்வளோ காரம் தெரியுது. பால்க வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய்னா சாப்பிட முடியாது. நல்ல வேலை குழம்பு ஊற்று. அப்படியும் குழம்பு ஊற்றிட்டியா? குழம்பு ஊற்றில இருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துல சாப்பிட்டு பார்த்தியா? காரம் இருந்ததுன்னா குழம்பு ஊற்றிட்டேன். போன தடவை வந்து வெள்ளையில் மஞ்சள் சொல்லியிருந்தேன், இதை சொல்லிட்டீங்க. இந்த வந்து தொட்டால் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும். அது என்ன? வீடியோ பார்த்துட்டு தொட்டால் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தயிர் ஊத்தாம என்ன பண்ணுறது? காரத்துக்காக தான் தயிர் ஊற்றிக்கிறது. இப்போ காரம் இல்லை. 16 நிமிஷம் ஆயிடுச்சு. இது என்னது? அது கேரட்டு, பீன்ஸு, காளான். இது வந்து இந்த இலை பேர் என்ன? பண்டான் இலை. பண்டான் பண்டான் அப்படிங்கிற இலை. இந்த இலை போட்டு போட்டால் ஒரு வாசனை, ஒரு செண்டு வாசனை மாதிரி வரும். அதாவது சிக்கன், நைஜீரியா சிக்கன் ஸ்டீவ், ஸ்பைசி நைஜீரியா சிக்கன் ஸ்டீவ். அது சாப்பிட்றதுக்கு வந்து 20 நிமிஷமா? 20 நிமிஷம் 30 நிமிஷம். அதாவது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. வெறும் தக்காளி, அப்புறம் தக்காளி, வரமிளகா, கேப்சிகம் எல்லாம் போட்டு அரைச்சி அப்படியே கலர்ஃபுல்லாக. ஆனால் காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பாடோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் அருமையாக இருந்தது. கடைசி அந்த முட்டை மட்டும் கொஞ்சம் அந்த ருசி சூப்பராக இருந்தது. ஆனால் அது கருவாட்டு போட்டு அரைச்சி, அது பேர் என்ன சபரி? அது மலேசியன் முட்டை சம்பல். மலேசியன் முட்டை சம்பல். அந்த சம்பல் வந்து கருவாட்டு போட்ட வாசனை வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குது. உள்ளே போட்டு முழுங்கும்போது எதுக்கிற மாதிரி வாசனை வந்து எம்மெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
சூப்பர். எது சாப்பிட முடிஞ்சாலும் சரி, நமக்கு நம்மளுடைய குலதெய்வம். இதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்குமா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட். இந்த குலதெய்வத்தை எடுத்து குடிச்சிடலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செஞ்சு வைக்கிறதுல எந்த பாட்டில் எடுத்து வேணாலும் நம்மளும் குடிக்கிற மாதிரி தான் செய்வோம். அதுக்காக தான் இப்ப சொல்லுது. அதுக்காக தான் எந்த பாட்டில் வேணாலும் நான் குடிக்கிறேன். இதுல எந்த பாட்டில் இருந்தாலும் அதுல எடுத்து உடனே வாயில் ஊற்றி குடிச்சு பார்த்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நமக்கும் நல்லா இருக்கணும். இந்த பானத்தை குடிச்சாச்சு. இனிமே நல்லா ஜீரணமாகும், ஃப்ரீயா மோசம் போகும், கொலஸ்ட்ரால் சேராது, கொழுப்பு அடுப்பு வராது, கொழுப்பு கட்டி வராது, ஃப்ரீயா ஜீரணை அருமையாக போய் ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான், ஏப்பம் வந்துடும். இந்த டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்த்து செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறது நேரம் இல்லாதுங்க. நம்மக்கிட்ட நம்ம வெப்சைடு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் அமேசான், பிளிப்கார்டு, நேர கடையில், இந்த 5 இடத்துல எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 63 80 80 16 02 நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த இருப்பாங்க, அவங்க எடுப்பாங்க. மற்ற நேரத்தில் மிஸ்டு காலாக இருக்கும். அது மறுநாள் காலில் வந்து சார் மிஸ்டு கால்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் எடுத்துக்குவாங்க. உங்கள் வீட்டுக்கே கொரியரில் வந்துடும். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து வேறு உங்கள் சாப்பாடு ராமன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.